சொல்றாரு, அறியாமையில என் ஜனம் சங்காரமாகிறாரு. இன்னைக்கு இருக்கிற சபையில நிலைமையை பார்த்தா நம்ம சபையை மட்டும்தான் சொல்லலை, நம்ம எல்லா சபையிலும் நான் பொதுவாக பேசும்போது சபை என்று சொல்றது என்னன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூடி ஆராதிக்கிறதை நான் சொல்லுறது கிடையாது. நான் சொல்லுகிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லும்போது அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி வருகிற ஐக்கியம். அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று வேதம் அழைக்கிறது. இந்த சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு போதிக்கிறது தான் ஒரு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் ஊழியக்காரனுடைய கடமை. நீங்கள் எபேசியர் 1:23 படிங்க. எபேசியர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை தான் படிங்க, ஒரு திருப்பி படிங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போ சபை என்று சொல்லுவது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சபைக்குடைய அடையாளங்கள் மாற்றப்பட்டிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா நினைக்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதிக்கிறதுக்கு ஒரு கட்டிடத்தில் கூடி வருகிறது தான் சபை என்று நினைக்கிறோம். அது பற்றி வேதம் சொல்லவில்லை. அந்த சபையை பற்றி வேதம் சொல்லவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்க எல்லாமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்த உபதேசங்கள். நன்றாக புரிய வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்தான் நாம் காண்கிற இந்த சபைகள் எல்லாமே 3ஆம் நூற்றாண்டுக்கு 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி தோன்றிய சபைகள் தான். இந்த கட்டிடங்களை ஆலயங்கள் என்று அழைக்கிறது கிறிஸ்தவத்துக்குள்ளே எப்படி வந்தது என்று சொன்னால், ரோம பேரரசு கிறிஸ்தவ நாடாக தன்னை அறிவித்த போது தான் தேவாலயங்கள் கட்டப்பட்டது. தேவாலயங்கள் கட்டிவிட்டு அவங்க இங்கே தான் தேவன் இருக்கிறது போல் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த போது அவர் தன்னுடைய சரீரத்தை தான் ஆலயம் என்று பிரசங்கித்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை போய் வாசிங்க. யோவான் 2:29. இல்லையா? 22 வாசிங்க. அவருடைய 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புகிறோ என்றார்கள். அவரோ சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவுகூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு சீசர்களும் புரியல. அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போட்டு 3 நாளைக்குள்ளே நான் மறுபடியும் கட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னதை அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எருசலேம் ஆலயத்தை இவர் இடிப்பாரு, அவருக்கு மேல ஒரு குற்றம், அவர் என்ன குற்றம் செய்தார் என்று சொல்லி விசாரிக்கும் போது சொன்ன சாட்சிகள்ல ஒன்று இது. அவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன் அப்படி சொன்னார். அவர் இந்த கட்டிட ஆலயத்தை இடிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். இதை இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் அறியீர்களா? இதை பவுல் கேட்கும்போது அறியீர்களா என்று கேட்கிறார். நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 3:16, 6:19 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் வாசிங்க. தான் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்பதையும்
அறியாதிருக்கிறீர்களா? யாரை பார்த்து கேட்கிறாரு? இந்த சபை நம்மள மாதிரிப்பட்ட ஒரு சாதாரண சபை இல்லை. நீங்க இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்ததுன்னு சொல்லி அந்த 1 கொரிந்தியர் 1:7 வாசிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த சபை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாருன்னா, இந்த சபை ஒரு வரத்திலையும் குறைவில்லை. நீங்க இதை பற்றி அவங்களுக்குள்ள எப்படி வரம் செயல்பட்டதுன்னு பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 14 போகும்போது அங்க கூடி வந்திருக்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? ஒருத்தன் பாட்டு பாடுறான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுறான், ஒருத்தன் வியாக்கியானம் சொல்றான், ஒருத்தன் ஹீலிங் பண்றான், ஒருத்தன் ப்ராபஸி சொல்லிட்டு இருக்கான். இப்படி அந்த சபையில் இருக்க எல்லா மக்கள், இப்போ ஒரு 100 மக்கள் கூடி வந்திருக்காங்கன்னா 100 மக்களும் வரங்கள் உடையவளாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வரங்கள் உடையவளாக இருக்காங்க. அந்நிய பாஷை பேசி அதுக்கு வியாக்கியானம் சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, குணமாக்கு வரங்கள் உடையவன் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பல காரியங்கள் அங்கே நடக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு நிருபம் எழுதி அதை ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்கு கிரமமா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றப்பட்ட சபை வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருந்தார்கள். அது மட்டுமல்ல, வருகைக்கு தேவன் வருவார் என்று சொல்லி வருகைக்கு ஆயத்தமாக இருந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை அறிகிறீர்களா? அந்த 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்னைக்கு இந்த காலை வேளையில நம்ம கொரிந்து சபைக்கு அன்னைக்கு கேட்டார், நம்ம இங்க கூடி வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் இந்த அறிவு வந்துச்சா? ஏன்னா தேவனை அறிகிற அறிவு தான் தேவன் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நீங்க யோவான் 17:3 வாசிங்க. 17:3 சொல்றோம், ஒன்றான மெய் தேவனாய் உம்மையும் நீர் அனுப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணது என்னவென்று சொன்னால், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பது. ஆனா இன்னைக்கு கூடி வருகிற பெரும்பாலான மக்களுடைய எண்ணங்கள் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த சபைகளிலே கூடி வர ஆங்காங்கே உலகம் முழுவதும் சபைகள் நடக்குது. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு சொல்றது உலகம் முழுவதும் இருக்குது. ஆனா இந்த சபைகள் என்று சொல்லப்படுறது நிறைய சபைகள் இருக்குது, பல டினாமினேஷன் சர்ச்சஸ் இருக்கு. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில கூடி ஆராதிக்கிறாங்க. ஆனா அங்கு கூடி வருகிற கூட்டத்துடைய நோக்கம் என்னவா இருக்குது என்று சொன்னால், அது நித்திய ஜீவனை பற்றி இருக்கிறதா, நித்தமும் உள்ள ஜீவனை பற்றி இருக்கிறதா? நித்தமும் உள்ள ஜீவன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை, அனுதினமும் நம்ம வாழ்க்கை வாழணுமே, அந்த ஜீவனை பற்றியான காரியங்கள் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறதா? அதுக்கான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறதா? அதுக்கு நேரம் ஜனங்கள் நடத்தப்படுகிறார்களா? ஏன்னு சொன்னால், மனிதனுக்கு சுகம் வேணும், மனிதனுக்கு பணம் வேணும், மனிதனுக்கு நல்ல சுகமான உறவுகள் இருக்க வேண்டும், அவன் விரும்ப காரியங்களாம் நடக்க வேண்டும், அவனை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் அவனை சுற்றிலும் இருக்குது. இந்த உலகத்துல நம்ம ஒரு பாடுகள் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். அது மெயினான பிரச்சனை மக்களை நேசிக்காத பிரச்சனை. ஒரு மனிதன் மறு மனிதனை நேசிக்க மாட்டான். நேசிக்காதபடி அவங்கள சொந்த வீட்டுகளிலே இந்த பிரச்சனை வருது. தாய் பிள்ளைகளை நேசிக்கவில்லை என்றும், புருஷன் மனைவியை நேசிக்கவில்லை என்றும், பெற்றோர்கள் பிள்ளையை நேசிக்கவில்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் நேசிக்கவில்லை. இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது, உலகத்துல இருக்குது.
திரும்பி பணம் பிரச்சனை நிறைய பேர் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்காங்க. இல்லாவிட்டால் டெய்லி வாழக்கு பணம் வேணும், அந்த பண தேவைகளுக்காக பாரப்படுகிறார்கள். அதே போல் நம்ம சரீரத்தில் நிறைய வியாதிகள் வருது. இதுலேருந்து விடுதலை பெற வேண்டும், இதுக்குலேருந்து சுகம் வேண்டும். இப்படி தான் ஜனங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிற இடத்துக்கு, ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இந்த தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிற சர்ச்சுக்கு வருவாங்க, முகமதியர்கள் மசூதிக்கு சொல்லுவாங்க, ஹிந்துக்கள் கோயிலுக்கு செல்கிறாங்க. எல்லாருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு ஒரு காரியம் சொல்கிறார், இம்மைக்காக கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 15:29 வாசிங்க. பாருங்க, இம்மைக்காக மாத்திரம் இந்த வசனங்களை கவனிக்கும் போது கரெக்டாக வாசிக்கணும். என்னவென்றால் இம்மைக்காக மாத்திரம், அதாவது இம்மைக்கான காரியங்களை தேடக்கூடாதுன்னோ அது உங்களுக்கு கிடைக்காதுன்னோ ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இந்த உலகத்துக்கு அடுத்து எல்லாமே கூட கொடுக்கப்படும் சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த சீசர்கள் இயேசுடத்தில் கேட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி என்ன கிடைக்கும் அப்படி கேட்டபோது இயேசு என்ன சொன்னாருன்னா, என் மித்தமாக நீங்கள் எதை விட்டால், வீட்டையாவது சகோதரனையாவது தாயாவது தனக்குள்ளையாவது ஒன்று விட்டாலும் அவன் 100 தனையாக இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும், வீடு கிடைக்கும், பிள்ளைகள் கிடைக்கும், பெற்றோர்கள் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்ன 100 தன நிலங்கள் கிடைக்கும், மறுமையில நித்திய ஜீவனும் கிடைக்கும் அப்படிங்கிறதா. புரியுதா உங்களுக்கு? ஸோ உலகத்தில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு வேதம் சொல்லலை. அது வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இப்போ இங்கே வர்றவங்க பெரும்பாலும் என்ன தேடி வர்றாங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள இந்த நன்மைகள் நமக்கு கிடைச்சா போதும், அதுக்காக சரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மதவாதிகளை கேட்டாங்கன்னா, ஒவ்வொரு மதமும் மக்களுக்கு வேற வேற காரியங்களை சொல்கிறாங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவத்தை ரிலேஜனாக பின்பற்றவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளை பிரியப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா கடவுளை பிரியப்படுத்தணும்? எல்லாம் கையை வைக்கணுங்க பார்ப்பாங்க. எல்லாருக்கும் எனக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருக்கா? கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு. ஸோ அப்போ கடவுளுக்கு எது பிடிக்கும்னு உள்ளதில் நமக்கு பிரச்சனை. கடவுள் அவருக்கு பிடிச்சது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம், நம்ம பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பாட்டு பாடி கடவுளை ஆராதிக்கிறது, கை தட்டுறது, முழங்கால நின்று ஜெபிக்கிறது, இந்த காணிக்கப்பட்டியில் நிறைய காசு பணம் கொடுக்கறது, பொருத்தனை பண்ணி கடவுளுக்கு நம்ம கொடுக்கறது, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஜனங்கள் ஆண்டவருக்கு செய்கிறாங்க, தாராளமாக செய்கிறாங்க. ஏராளமாக கடவுளுடைய பணிகள் என்று சொன்னால் எல்லா மதத்தினரும் ஏராளமாக வாரி கொடுக்குறாங்க. அதில் இந்த யுத்தம் நடக்கிற அந்த ஈரான் பகுதியெல்லாம் பார்த்தாங்கன்னா, அவங்க கடவுளுக்கு பேரில் தான் வைராக்கியமாக நின்று கொண்டு அந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்க. பல லட்சம் கோடிகள் அவங்க அந்த பணத்தை தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஏவுகணை செய்வதற்கும் கண்களை செய்வதற்கும் கடவுளுக்கு அவங்க மதத்தில் இல்லாதவங்களை சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொல்லுறதுக்கு வேண்டி பண்ணுறாங்க. இப்படி எல்லா மதத்தினருக்கும் அவங்கவுங்க மதத்தின் மேலே வைராக்கியம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மதத்தின் மேலே வைராக்கியம் இருக்குது. கிறிஸ்துவ மேலே வைராக்கியம் இருக்காது கேட்டால் நமக்கு தெரியாது, ஆனால் கிறிஸ்தவ மதத்தின் மேலே வைராக்கியம் இருக்குது. அப்போ அவங்க அதனால தான் அவங்க தேவனை தேடி வராங்க, தேவனுக்காக கொடுக்குறாங்க. தேவனுக்கு பேரில் கேட்டாச்சுன்னா எவ்வளவும் கொடுப்பாங்க. அவங்க இல்லாதவங்க கடன் வாங்கி கொடுப்பாங்க, கடன் வாங்கி தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வட்டிக்கு வாங்கி கூட கொடுக்குறவங்கள நான் பார்த்துருக்கேன்.
கட்டாயம் தசமபாவம் கொடுக்கணும். அவங்க வீடு வட்டி கெட்டுறவங்களா இருப்பாங்க. தசமபாவம் கொடுக்கறதுனால தான் நமக்கு சாபம் வருது அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஆசீர்வாதம் சொல்லி வட்டிக்கு பணம் வாங்கி தசமபாவம் கொடுத்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மக்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள். தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா? பிரியப்படுத்த வேண்டும், நாம் பிரியப்படுத்த வேண்டும். ஆனால் ஒன்று என்ன, ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். தேவன் நம்ம பிரியமாக தான் இருக்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள் அடிப்படையில் தேவன் நம்மை நேசிக்கிறது கிடையாது. தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதான் வேதம் சொல்லுது. முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ நம்ம கொடுத்ததுனால தேவன் அன்பு வைக்கல நம்ம மேல. அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவு, அந்த தேவனை அறிகிற அறிவு தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். தேவனை நாம் எப்படி அறிய வேண்டும் என்றால், தேவன் என்னை, நான் எந்த கேடு கெட்டவனாக இருந்தாலும் என் மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் பெரியது என்பதை முதலாவது அறிய வேண்டும். நீங்க வாசிங்க, எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்டுறவங்க இன்னைக்கு எப்படி மேன்மை பாராட்டுறாங்க? நான் நல்ல பாடகராக்கும், நல்ல ஆராதனை பண்றவனாக்கும், நான் நல்ல மியூசிக் வாசிக்கிறவனாக்கும், நான் ஆராதிச்சேன்னா ஜனங்கள் எல்லாரும் அப்படியே திரளாய் கூடுவாங்க. இப்படி மனுஷர்கள் நினைச்சு கொள்றாங்க. சரி, அதே போல நாம் ஆராதித்தோம்னா தேவன் நல்லதுதான், ஆராதனை நல்லதுதான். நிறைய நேரம் நம்ம ஆராதிக்க வேண்டும். சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை முழுவதுமே ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லும்போது ஆராதனை இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லுங்களேன், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க சொல்றோம். அந்த ஆராதனை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு வினாடியும் தேவனை ஆராதிக்கிறவராக இருக்க வேண்டும். நான் ஆராதனை தப்பா சொல்லல, ஆராதனையே தப்பாக புரிந்து கொண்டு வைத்திருக்கார்கள். இந்த பாட்டு பாடி ஆட்டம் போட்டு நடனம் ஆடணும்னா ஆண்டவர் பிரியமாயிருப்பார். இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஆண்டவர் பிரியமாயிருப்பார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். எப்படி பாருங்க, இவங்க இதான் ஆண்டவர் சொல்றார். என்ன அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லை. அவங்க அறிவு இல்லாம மனிதனுடைய கற்பனைகளை வீணாய் உபதேசித்து எனக்கு வேலை செய்யறாங்க, என்னை ஆராதிக்கிறாங்க. இவங்க ஆராதனையை நான் வெறுக்கிறேன். இது உன் பாட்டின் இரைச்சலை என்னை விட்டு அப்புறப்படுத்து. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறார்? அந்த ஜனங்களுடைய பாவம் தான் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை பற்றி அறிகிற அறிவை குறித்து நீ மேன்மை பாராட்டு. மேன்மை பாராட்டுக்கு மனுஷனுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அவன் தன்னுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவான், தான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன்மை பாராட்டுவான். இல்லை நான் அழகா இருக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு மேன்மை பாராட்டுவான். நல்ல படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவான். அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டல் இருக்கும். இப்படி மனிதர்கள் தங்களுக்குள்ள ஏதோ காரியங்களை வைத்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இப்போ சிலர் கல்யாணம் ஒரு திருமண வைபவம் நடத்துறாங்கன்னா அதை கடனை வாங்கியாவது, பல லட்சங்கள் கடனை வாங்கியாவது நல்ல விருந்தை போட்டு வரவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி தங்களுடைய மகிமையை காட்டணும், தங்களுடைய மேன்மையை காட்டணும் அப்படின்னு செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க?
வீடு கட்டும்போது அதை வீட்டில் நம்ம வாழறதுக்கு தக்க வீடு கட்டணும்னு இதை விட வீடு வந்து பார்க்குறவங்க எல்லாரும் வாயில கை வச்சு அவங்க ஆச்சரியப்படணும். அதுக்குன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு கட்டி மேன்மையாக வைப்பான். குறை கடைசியில் கடனை கொடுக்க முடியாமல் கொஞ்ச நாளில் அந்த வீட்டையே விற்றுரும். இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன நினைக்கிறாங்கன்னா தாங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும். ஏன் பவுன் எல்லாம் தூக்கி நிறைய அணிஞ்சிட்டு போறாங்க. அதை பார்க்கும்போது இவங்க மற்ற மக்களுக்கு தங்களுடைய மேன்மை தெரிய வேண்டும். இப்படி வீண் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மேன்மை பாராட்ட வேண்டுமென்னா என்னை அறிகிற அறிவை குறித்து மேன்மை பாராட்டு. அந்த அறிவு என்ன, அதுதான் முக்கியம். இன்னைக்கு அறிவு நமக்கு இருக்கிறது. அந்த அறிவு என்ன இருக்குதுன்னா, தேவனுக்கு பாட்டு பாடி நடனம் ஆடி அவர் கை தட்டி அவரை பிரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் உண்மையான ஆராதனையா என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆண்டவர் ஏன் பாட்டின் இறைச்சலை அப்புறப்படுத்து என்று சொன்னார்? ஏன் உன் ஓய்வு நாளை நான் சகிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏசாயா 1:13 சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உன்னுடைய ஓய்வு நாளை நான் சகிக்க மாட்டேன், எனக்கு அது பிரியம் இல்லை, நீ அதை செய்யாத அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 1:13 வாசிங்க. வீண் காணிக்கைகளை கொண்டு வர மனுஷன் நினைக்கிறான், கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தா கடவுள் நம்ம அது தேவனை பற்றி அறிகிற அறிவு, நம்ம பொருத்தனை பண்ணி காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் பிரியமா இருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீண் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வாசிங்க, தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது, நான் இனி சகிக்க மாட்டேன். எவ்வளவு பயங்கரமா சொல்றாரு பாருங்க. ஓய்வு நாள் நம்ம நினைக்கிறோம், ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தம் ஆசரிக்கணும், அன்னைக்கு வேற வேலை எல்லாம் செய்யக்கூடாது, அன்னைக்கு கட்டாயம் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சில் போய் பாட்டு பாடணும், கொஞ்சம் வசனத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஓய்வு நாளை நான் வெறுக்கிறேன், ஆசரிப்பு காரியத்தை நான் வெறுக்கிறேன், வீண் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வர வேண்டாம். இதெல்லாம் தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லி தேவன் எடுத்துக்கொள்ளவில்லை. தேவனை அறிகிற அறிவு இந்த வேதத்துல 10 காரியங்களுக்கு மேல பவுல் கேட்கிறார். நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். அதெல்லாம் நான் சொல்றதுக்கு நேரம் போகிறது, அதை நான் சொல்ல போகல. ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியங்களை மட்டும் சொல்லுறேன் பாருங்க. அப்போ அறிகிற அறிவு அது என்னது? அந்த அறிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க ஓசியா 6:6 திருப்பி படிங்க. பலி அல்ல, தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஸோ தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பலி கொடுத்தா போதும், ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி சோத்திர பலிகளை செலுத்தினா போதும், உதட்டின் காளைகள் பலிகளை செலுத்தினா போதும், நம்ம அல்லேலூயா சத்தமா நம்ம இன்னைக்கு சில ஊழியர்கள் அப்படி உற்சாகப்படுத்துறாங்க. நீ உனக்கு ஆண்டவர் இறங்க, தாவீதின் குமாரே எனக்கு இறங்க என்று சொல்லி சத்தம் உயர்த்தி நீ கூப்பிடு. நீ இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆராதி, உன் வாயை விரிவாய் தர, எல்லாம் பண்ண வேண்டியதான், பண்ணக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே உனக்கு என்னை பற்றிய அறிவு இருக்குதா என்று கேட்கிறார். அந்த அறிவு என்ன வர வேண்டும் என்று சொன்னால், இந்த முதலாவது நான் சொன்னது போல, இந்த கட்டிடங்கள் ஆலயங்கள் அல்ல, நான் தான் தேவனுடைய ஆலயம், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்ல ஒரு உணர்ச்சி அல்ல. மக்கள் உணர்ச்சியை விரும்பாங்க. என்னுடைய இது தேவனுடைய ஆலயமா இருந்தா இந்த உணர்ச்சி இருக்காது, அந்த உணர்ச்சி இருக்காது, இந்த உணர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி அந்த எனக்கு இந்த சரீரமெல்லாம் அப்படி தேவ ஆவினால் அப்படியே இந்த மயிர் கூச்சரிக்கிற மாதிரி வந்தது, தேவ பிரசனம் வந்தது. அதெல்லாம் எப்பமாவது ஒருக்கா நடக்காது என்று நான் சொல்லவில்லை.
அந்த அனுபவங்கள். ஆனால் உணர்வு இருக்க வேண்டும். உணர்வு என்று சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிந்து கொள்ளுதல். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லா நேரத்திலையும் நம்ம தேவனை மேம்பட இந்த இடத்துல வரும்போது மட்டும், இந்த இடம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது இங்கு வரும்போது மட்டும் நம்ம கவனமா இருப்போம். நம்ம பேச்சில் கவனமா இருப்போம், நம்ம ஆராதனையில கவனமா இருப்போம். இங்க வீணான வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது என்று நினைப்போம். ஏன்னு சொன்னா இது தேவனுடைய ஆலயம் என்று நினைக்கிறபடினால சிலர் ஆலயத்துக்கு உள்ள இருந்து தகாத வார்த்தையில பேச மாட்டாங்க, ஆனா வெளியில போய் நல்லா பேசுவாங்க. வெளியில போய் அவங்க கோல் சொல்லுவாங்க, மற்றவங்களை குறித்து இழிவான காரியங்களை பேசுவாங்க, பொய்யான தகவல்களை பரப்புவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. அவங்க செய்யறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில கோயிலுக்கு போற அந்த கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு சிறந்த பரிசுத்தத்தை நம்ம கீப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அதனால மற்ற வேளைகளை அவங்க அதை கவனிக்கிறதே கிடையாது. பேசுற வார்த்தைகளை குறித்து கவனிக்கிறதே கிடையாது. நீங்க வாசித்து பாருங்க, மத்தேயு 12:36 வாசிங்க. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாயத்தின் நாளிலே கணக்கு வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, நீ மனுஷன் பேசுற வீணான வார்த்தைகள். என்ன வீணான வார்த்தைகள்? நம்ம இங்க பேசுற வீணான வார்த்தைகள் மட்டுமா? அப்படி அல்ல. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் 2 பேர் பேசிக்கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். மல்கியாவில் சொல்றார், கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் எங்க நீங்க பேசினாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீங்க கல்யாண வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்க உணர வேண்டியது, நான் தேவனுடைய ஆலயமாக இங்கே இருக்கிறேன். ஒரு துக்க வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம நமக்குள்ள நினைவு இருக்கணும், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். நம்ம வேணா கோர்ட்டுக்கு நம்ம போகிறோம், கோர்ட்டுக்கு சில காரியங்கள் நமக்கு விரோதமாக நடக்கும்போது நம்ம கோர்ட்டில் கேஸ் தொடுத்திருக்கோம், வழக்குகள் தொடுத்திருக்கோம். அங்கே போய் பேசுகிற காரியங்கள் நம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்ல உணர்வோடு பேச வேண்டும். நமக்குள்ளே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, உண்மையை உண்மை என்றும் இல்லாதன்னு சொல்லக்கூடியவர். அப்போ இந்த காரியங்கள் எங்க இருந்தாலும் சரி, நீ கோர்ட்ல இருந்தாலும் சரி, நீ மீன் கடையில் இருந்தாலும் சரி, நீ கத்திரிக்காய் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, எங்கேயும் நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிற உணர்வோடு கூட வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தர் அந்த அறிவில் தேவன் பிரியப்படுகிறார். தேவன் அந்த அறிவில் பிரியப்படுகிறார். அதுதான் தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் 9:27 படிச்சீங்க, என்ன படிச்சீங்க? அவர் கிருபையும் அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிகிற அறிவை குறித்து பேர். முதலாவது கர்த்தர் கிருபை உள்ளவர் என்பதை நீங்க அறிய வேண்டும். முதலாவது ஒரு காரியம் என்னவென்னா, நான் தான் தேவனுடைய ஆலயம் என்று அறிய வேண்டும். அப்படின்னா இந்த கட்டிடங்கள்லாம் இவ்வளவு லட்சம் போட்டு கட்டிருக்காங்க, இந்த கட்டிடங்கள்லாம் எவ்வளவு லட்சம் போடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சிலர் 10-15 லட்சம் போடுறாங்க. 2 லட்சத்துல ஆலயம் என்று கட்டுறது 20,000 ரூபாயிலிருந்து கட்டுவாங்க. ஒரு ஓலை குடிசை போட்டு அதையும் ஆலயம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 லட்சம் போட்டு கட்டினாலும் ஆலயம்னு சொல்லுவாங்க. 20 லட்சம் போட்டு கட்டாங்க. இப்போ நம்ம சிஎஸ்ஐ சர்ச் எடுத்தாலும் ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க. சில ஆலயங்களுக்காக 100 கோடி, சென்னையில் பார்த்தோன்னா 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அங்கே மக்கள் ஒரு 27,000-30,000 பேர் அட் எ டைம் என்று ஆராதிக்கக்கூடிய புதிய ஆராதனை கூடங்கள்லாம் சென்னையில் இருக்குது. நீங்கள் வாங்க, எல்லாரும் சென்னைக்கு புறப்பட்டு வாங்க, உங்களுக்கு அந்த ஆலயங்கள் எல்லாம் காட்டித்தரேன். நீங்கள் இந்த சம்மரில் ஒரு டூர் போடுங்க பிரதர், எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். பாருங்க, நீங்க பார்க்க போங்க, வரீங்களா எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு அங்கே சாப்பாடு தங்குற இடம்லாம் நான் கொடுக்குறேன்.
இதெல்லாம் பாருங்க. 200 கோடி ரூபாய் போட்டால் அது ஆலயம் ஆகுமா? 20,000 போட்டாலும் ஆலயம் ஆகாது, 200 கோடி போட்டாலும் ஆகாது. சாலமோன் கட்டுறது 2 லட்சம் கோடி. இது அது 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். அது 20 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். அது பொன் தகட்டால இந்த சுவரெல்லாம் மூடியிருந்தான். மரங்கள் கேதுரு மரத்தினால இதெல்லாம் சுவர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த தேவனுடைய ஆலயம் பல கோடி, 33 டன் கோல்டு இவர் 330 டன் 33 லாரியில் போச்சு. இவருக்கு தாவீது ராஜா அது அந்த ஆலயம் கட்ட கொடுத்த கோல்டு மட்டும் அது பார்த்தோம்னா 330 டன் கோல்டு கொடுத்தோம். அது போக சாலமோன் செய்ததெல்லாம், அது ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளவு ஒரு வேலை செய்த 3000 சூப்பர்வைசர் பட்டு இருந்தாங்க அந்த ஆலயத்தை. நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. அது மாதிரி ஒரு ஆலயம் உலகத்துல கெட்டப்பட்டதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இனிமேல் கெட்டவும் முடியாது. அது மாதிரி அவ்வளவு பெரிய ஆலயத்தை சாலமோன் கட்டணும். ஏன்னா இந்த தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று சொல்லி அவன் கட்டணும். ஆனா அவன் சொல்றான், இந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீர் வாசமாய் இருப்பது. 2 அப்போஸ்தலர் 7:47 படிங்க. நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க இங்க வர எல்லாருமே இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, நான் தான் தேவனுடைய ஆலயம் சொன்னா இந்த சபை வளரும். உங்களை பார்த்து ஜனங்கள் இங்க வர ஆரம்பிப்பாங்க. வாசிங்க. ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்திலே வாசமாகிறார். ஆண்டவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம். என்ன சொல்றான்? அவ்வளவு கோடிக்கணக்கான லட்ச கோடியான பணங்களை போட்டு கட்டின அந்த ஆலயத்திலே ஆண்டவர் வாசமாகிறார். அது ஒரு மாதிரியான ஆலயமா தான் கட்டப்பட்டது. மகா பரிசுத்த தலம், பரிசுத்த தலம், பிரகாரம் என்று சொல்லு. எப்படி மனுஷனுக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இது பரலோகத்தின் நிழலாட்டம். ஒரே ஒரு தேவாலயம் தான் கட்டப்பட்டது. இன்றைக்கு தேவாலயம் சொல்லப்படுகிறதெல்லாம் ஜெப ஆலயங்கள். ஆக்சுவலி கட்டப்படுகிறது ஜெப ஆலயம். இது எவ்வளவு ரூபா போட்டு கட்டினாலும் இதுக்கு பேர் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறது கிடையாது. புரியுதா? தேவன் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். இதை அறிந்து நாம் தேவனை ஆராதிப்போம் என்று சொன்னால் தேவன் பிரியப்படுவார். அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுவார். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமா இங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 மணிக்கு வாழ்வாங்களா? 365 நாளும் பரிசுத்தமா வாழ்வாங்களா? நீங்க சொல்லுங்க. அவங்க எல்லா வார்த்தைகளும் பேசுவாங்களா? அவங்க சர்ச்சில் இருக்கிற மாதிரி தான் வீட்டிலையும் பேசுவாங்க, வேலை ஸ்தலத்துலையும் பேசுவாங்க, எல்லா இடத்துலையும் அவங்க சர்ச் மாதிரியே நடப்பாங்க. அப்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியுதா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிங்கள் சொல்லிட்டு வசனம் சங்கீத புஸ்தகத்தில் இருக்கு. அப்படித்தானே? ஆண்டவர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை சேவிங்கள் எழுதியிருக்கு. அதுக்கு இணையான ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். எபேசியர் 6:5 வாசிங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரங்க மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள், நடுக்கத்தோடு பயத்தோடு என்று எழுதியிருக்கும். வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 6. வேலைக்காரரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நல்லா கவனிங்க. பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன சொன்னா கபடற்ற இருதயத்தோடும் கீழ்ப்படி பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் உண்மையாக ஊழியம் செய்யுங்க. கபடற்ற இருதயத்தோடு நடுக்கத்தோடு. எங்க செய்யணுமா? நம்ம செய்கிற தொழில்களை, எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான். கடை நடத்துகிறோமா, அவங்க கேட்பாங்க. நீங்கள் ஒரு விலை சொன்னா அந்த விலையை விட கம்மியாக கேட்பாங்க. கேட்ட உடனே எனக்கு லாபமே இல்லை, நஷ்டம் தான் வருது, அது இந்த விலை அப்படி சொல்லாங்க.
எனக்கு இந்த விலைக்கு கொடுக்கறதுக்கு தான் முடியும், அதுக்கு கீழே கொடுக்க முடியாது, வேற கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதுக்கு பொய் சொல்ல வேண்டாம். பொய் சொல்ல பிஸ்னஸில் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இவங்க வந்து பாலில் தண்ணி கலந்தாதான் விற்க முடியுங்க, எல்லாரும் பாலில் தண்ணி கலங்க. நீங்கள் சொல்லுங்கள், பாலில் நான் பார்க்குற பாலில் தண்ணி கலக்கிறது கிடையாது, எனக்கு பாலுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியில் 30 ரூபான்னா 50 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் எனக்கு இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும், வேணும்னா வாங்கிடுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தான். நான் வந்து பிஸ்னஸில் பொய் சொல்கிறது கிடையாது, பொய் சொல்ல வேண்டும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தருக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கபடற்ற இருதயத்தோடும். இந்த மாதிரி வாழ்றவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தா ஆண்டவருக்கு பிடிக்கும். அவங்க 6 நாளும் ஆண்டவர் தான் ஆராதித்தாங்க, 7ஆவது நாள் சபையாக கூடி வந்து அவங்க தேவனை ஆராதிக்க வராங்க. அப்போ வந்து அந்த ஆராதனையும் ரொம்ப ப்ரிசியஸாக நம்ம எடுப்போம். 9:30 மணின்னா 9 மணிக்கே வருவோம். நம்ம இருதயம் முழுவதும் நன்றி அறிதலாக நிரம்பி இருக்கும். நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்.